இன்னைக்கு காலையில் வந்து C4 ப்ரீ எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு பிராண்டு தான் சரியான பிராண்டு, சரியான ஷேக்கரு, நாக் ப்ரோ ஷேக்கரு. அமினோ எனர்ஜி ஒரு ஸ்கூப் எடுக்கிறேன். அமேசானில் வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட் ஆன் ஆர்டர் பண்ணியிருந்தேன், யூஸ் பண்ணிட்டேன். அதனால் இது கண்டிப்பாக கொஞ்சம் நம்பர் 2ல் நிறைய இருக்குது தான். QNT, மசில் பிளேஸு, அப்புறம் நைட்ரோடெக்கு, ஸ்ட்ராபெரி அண்ட் க்ரீம் ஃப்ளேவரு எல்லாம் நம்பர் 3 நம்பர் 4 கிடையாது அவருக்கு இல்லை. அதனால் இந்தியன் நான் நல்லா குவாலிட்டி ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. கசப்பாக இருக்குது கொஞ்சம் கூட, அந்த டேஸ்ட்லாம் அந்தளவுக்கு தெரியல. ப்ரீ ஒர்க் அவுட் வந்து இன்னைக்கு காலையில் எடுத்தேன். லாஸ்ட்டு சர்விங் இருந்துச்சு, இன்றைக்கி ஒரே ஒரு சர்விங் தான், இது காலி ஆகிடுச்சு. இன்றைக்கி இது எடுத்துகிட்டு லைட்டாக லெக் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இப்போ மத்தியானம் ஒரு 2 மணி ஆகுது. வீட்டில் இருந்தால் தூக்கம் வர மாதிரி இருக்குது. சரி அதான் ஜிம்மை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஏன்னா மத்தியானம் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் மத்தியானம் வீட்டில் இருந்தால் தூக்கம் வருது. போன ஃப்ரைடே வந்து சென்னையிலேருந்து கிளம்பினோம் கார்லேயே. இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. அப்படியே கிளம்பி நாங்கள் கர்நாடகா, அப்படியே மகாராஷ்டிரா பார்டர்லாம் என்ட்ரு ஆகி ஃபுல்லாக வாட்டர் ஃபால்ஸு, ஃபுல்லாக வந்து ட்ரெக்கிங்லாம் பண்ணோம். நிறைய வியூ பாயிண்ட்ஸு, அது மாதிரி நிறைய இது வந்து சுற்றினோம். அந்த போன ஃப்ரைடே வந்து போயிட்டு டியூஸ்டே நைட்டு தான் வந்தோம். இந்த 5 நாளுமே வந்து பகலில் தூக்கம் வரவே இல்லை. பட்டு வீட்டில் இருந்தாலே மத்தியான டைமில் நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் செம்ம தூக்கம் வருது. சரி இனிமேட்டு வந்து மத்தியானம் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று நைட்டு நல்லா தூங்கிட்டேன். இன்னைக்கு காலையில் வந்து C4 ப்ரீ எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. மத்தியானம் நல்லா ஹெவியான சாப்பாடு சாப்பிட்ட உடனே இப்போ நல்லா திரும்ப தூக்கம் சொக்குது. திரும்ப ஒரு 2 ஹவர் தூங்கினதுக்கப்புறம் தான் நல்லா ஃப்ரெஷ் ஆகுது. ட்ரிப்பு போயிருந்த போல் இந்த மாதிரி தூக்கம்லாம் வரவே இல்லை, நல்லா ஆக்டிவாக தான் இருந்தது. வீட்டில் சும்மா இருக்கிறதால தான் தூக்கம் வருது. இதுவே நான் சைக்காட்டிக் அந்த மாதிரி எடுத்திருந்தேன்னா காலையில் எடுத்தது நைட்டுக்கே எனக்கு தூக்கம் வராமல் ப்ராப்ளம் வந்துடும். பட்டு இது ரொம்ப மைல்டாக இருக்குது இந்த ப்ரீ ஒர்க் அவுட்டு. இதை எடுத்துகிட்டு இப்போது லைட்டாக அப்படியே தூக்கம் வர மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த அமினோ எனர்ஜி ஒரு ஸ்கூப் எடுக்கிறேன். மத்தியானம் டைம் கரெக்டாக ஒரு 2 மணி ஆகுது. எப்படியாவது ஒரு 9 மணி வரையும் தூங்காமல் இருந்தால் போதும். இந்த அமினோ எனர்ஜி வந்து வேறு லெவல் டேஸ்ட்டு, நல்ல ஒரு மைல்டாக தான் இருக்குது. இது ரெண்டுமே செம மைல்டு. செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாக் ப்ரோ ஷேக்கரு இல்லை, பேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது. ஏன்னா ஷேக்கரை வந்து கழுவவே இல்லை. லைட்டாக தண்ணி ஊற்றி பார்ப்போம் லீக் ஆகுதா எப்படி இருக்குன்னுட்டு. நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. குவாலிட்டியாக இருக்குது ஷேக்கரு. ஆல்ரெடி நாக் ப்ரோவில் வந்து வே ப்ரோட்டீன் கான்சன்ட்ரேட்டு, அப்புறம் கிரியேட்டின்னு, அப்புறம் ப்ரீ ஒர்க் அவுட்டு, அதுக்கப்புறம் இப்போ ஐசோலேட்டு வே ப்ரோட்டீன் இது எல்லாமே ஆர்டர் பண்ணிதான். இது எல்லாமே ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் ஐசோலேட் மட்டும் தான் நான் ட்ரை பண்ணல. நாளைக்கு இல்லை நாளைக்கே அந்த ஐசோலேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்கோம். ஷேக்கர் வந்து ரொம்ப நாளாக அது அப்படியே தான் இருந்தது. இன்றைக்கி தான் ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்க்க. சூப்பராக இருக்குது ஷேக்கர். இந்த ஷேக்கர் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நாக் ப்ரோலேருந்து வந்திருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு மசில் பிளேஸில் வாங்கியிருந்தப்போ ஷேக்கரும் சிப்பரும் கொடுத்துருந்தாங்க போல். அது வந்து வாங்கினோடனே அது ஃபுல்லாக லீக் ஆகுது. அந்த சிப்பர் வந்து அவர் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிருக்காரு, ஃபுல்லாக லீக் ஆகிருக்கு. ஷேக்கரும் அதே மாதிரி குவாலிட்டியே இல்லை, ஃபுல்லாக லீக் ஆச்சு. இது அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் முன்னாடி அவர் வாங்கியிருந்தார். இப்போது மேபி குவாலிட்டி சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த ஷேக்கர் குவாலிட்டியாக இருக்குது. இன்னும் ப்ரோட்டீன்லாம் போட்டு நம்ம ஷேக் பண்ணால் தான் தெரியும். தண்ணி ஊற்றிருக்கேன், தண்ணியே ஆனால் லீக் ஆகலை. நெக்ஸ்ட்டு வந்து அமேசானில் வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட் ஆன் ஆர்டர் பண்ணியிருந்தேன்.
இது எம்ஆர்பி வந்து 899 போட்டிருக்காங்க. டோட்டலாக 5 சர்விங்ஸ் வந்து இதில் இருக்குது. ஆர்டர் பண்ணி தான் ஒரு 500 நம்ம தான் அமேசானில் இருந்துச்சு. இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் ஆன் வந்து இந்தியன் மேனுஃபேக்சரிங்கு. இது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மக்கிட்ட வந்து இம்போர்ட்டடும் இருக்குது. இம்போர்ட்டடு இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைம் நான் வந்து இந்தியன் மேனுஃபேக்சரிங் வந்து வாங்கியிருந்தேன். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இது ரொம்ப நாள் கழிச்சு இப்போது இந்த இந்தியன் மேனுஃபேக்சரிங் வந்திருக்கு. ஒரு 5 சர்விங் தான். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பயங்கரமாக தூக்கம் வர மாதிரி தான் இருக்குது. இப்போ இது குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, லைட்டாக ஆக்டிவாக இருக்குது பாடி. ஆத்தென்டிகேஷன் ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஒட்டியிருந்தது, லைட்டாக அப்படியே பிச்சு அது மேலே ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். மொத்தம் வந்து மொத்தம் 5 இருக்குது. இது ஒரு இதுலேயும் ரேட்டு போட்டிருக்கு. 179 ரூபாயாம். மார்ச் 2025 மேனுஃபேக்சரிங் டேட்டு. எக்ஸ்பைரி டேட் வந்து மார்ச் 2027 கொடுத்துருக்காங்க. 179 ரூபா ஒரு இதுவும். சரி, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒன்று. இது ஆத்தென்டிகேஷன்லாம் நான் அப்புறம் செக் பண்ணி பார்க்குறேன், டைம் இல்லை. இந்த ஷேக்கர் வந்து யூஎஸில் வால்மார்ட்லேருந்து நம்ம ஃப்ரெண்டு வாங்கியிருந்தார். இது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். செம்ம குவாலிட்டியான ஷேக்கர். வெறும் $2 $3 தான் சொன்னார். இந்த பிராண்டு தான் சரியான பிராண்டு, சரியான ஷேக்கரு. ஸ்மெல்லு நல்லாயிருக்கு. ரீசெண்டாக வந்து இந்த ஃபியூல் ஒன் இம்பேக்ட் வே, அப்புறம் அவதாரு, அப்புறம் இந்த நாக் ப்ரோ, இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய, அப்புறம் இந்த QNT இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணதால் எனக்கு தெரிஞ்சு இது நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டபுள் ரிச் சாக்லேட் ஃப்ளேவர். ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஆன் வந்து நான் ட்ரை பண்ணி, இந்தியன் ஆன் வந்து ட்ரை பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது. அப்போ சுத்தமாக நல்லா இல்லை. அது ஃபுல்லாக குவாலிட்டியாக இல்லை. ஏன்னா இம்போர்ட்டட் மட்டும் தான் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நிறைய இந்தியன் சப்ளிமெண்ட்ஸ், நிறைய இந்தியன் மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்ணிட்டேன். அதனால் இது கண்டிப்பாக கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்கும். செம்ம ஸ்மெல்லு. ரீசெண்டாக ஒரு சப்ளிமெண்ட் கடை வீடியோ ஒன்று யூடியூப்பில் வந்திருந்தது தீபாவளிக்கு. அது பார்த்தேன். பார்க்கும்போது அதில் சொல்கிறாரு அந்த கடைக்காரு, கோல்டு ஸ்டாண்டர்ட் ஆன் தான் வந்து நம்பர் 1. அப்புறம் நம்பர் 2 வந்து எதுன்னு கேட்டால், நம்பர் 2ல் நிறைய இருக்குது தான். QNT, மசில் பிளேஸு, அப்புறம் நைட்ரோடெக்கு, அது இதுன்னு நிறைய சப்ளிமெண்ட் வந்து நம்பர் 2 மிச்சம் எல்லாம் நம்பர் 3 நம்பர் 4 கிடையாது அவருக்கு இல்லை. கோல்டு ஸ்டாண்டர்ட் ஆன் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இம்போர்ட்டட் வந்து ட்ரை பண்ணால் தான் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி இந்தியன் மேனுஃபேக்சர்லாம் ட்ரை பண்ணேன். அது அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை. ரேட்டும் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டடும் இந்தியனும் வந்து ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் தான். பட் நீங்கள் இதே இம்போர்ட்டட் வந்து துபாயிலையோ இல்லை யூஎஸ்லேயோ நம்ம வாங்கும்போது கம்மியாக இருக்குது. நம்ம ஊரில் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது எதுக்கு இம்போர்ட்டட் ப்ரைஸு, அந்த இம்போர்ட்டடு சப்ளிமெண்ட்டோட ரேட்டுக்கு வந்து இது தராங்கன்னு தான் நமக்கு புரியல. குவாலிட்டி வைஸும் இம்போர்ட்டட் தான் பெஸ்ட்டு. ரேட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 1000 அதிகமாக இருந்தாலும் இம்போர்ட்டட் வாங்குறது தான் நமக்கு பெஸ்ட்டு கோல்டு ஸ்டாண்டர்ட் ஆன் பொறுத்த வரைக்கும். மிக்சிங் சூப்பராக ஆகிடுச்சு. நொரை வரத்து அந்த மாதிரி இஷ்யூலாம் இல்லை. நல்லா இருக்கு. ஒருவேளை இந்தியன் ஆனு நல்லா குவாலிட்டியாக ஆகிடுச்சா என்னன்னு தெரியலையே. டேஸ்ட் வந்து அப்படியே கசக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ கசப்பாக இருக்காது. டபுள் ரிச் சாக்லேட் ஃப்ளேவர் வந்து கசப்பாக இருக்குது. கொஞ்சம் கூட அந்த டேஸ்ட்லாம் அந்தளவுக்கு தெரியல. அப்படியே கசக்கிற மாதிரி இருக்குது. நம்ம டார்க் சாக்லேட்டு குடிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து என்கிட்ட இருக்கிற இம்போர்ட்டட் ஆன் ஸ்ட்ராபெரி அண்ட் க்ரீம் ஃப்ளேவரு ஆன் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமாக வந்து இவ்வளோ கசப்பாக இருக்குது. நான் ட்ரை பண்ணி லைட்டாக கொஞ்சம் ஸ்வீட்னஸாவது இருக்கும். இது கொஞ்சம் ரொம்ப கசக்குது. ஓகே, நல்லா தண்ணி மாதிரி தான் இருக்குது. நுரை வரல.
கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் டேஸ்ட்டே சுத்தமாக இல்லை, கசக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஆத்தென்டிசிட்டி வந்து நான் செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். பார்க்கறதுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் டேஸ்ட்டு தான் ரொம்ப கசப்பாக இருக்குது. ஆல்ரெடி யாராவது இது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். இவ்வளோ கசப்பாக தான் இருக்குமா என்னன்னு தெரில.